வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 21 ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதாவது கன்சிக்யூட்டிவாக 6th ஸ்ட்ரைட் செஷனாக நம்ம மார்க்கெட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. என்ன சொல்கிறது, நம்பாமலே இருக்க முடியல, நம்பி தான் ஆகணும். இன்னும் கிளாசிக்காக சொல்லணும் அப்படின்னா, ப்ரீவியஸாக இருந்த 25,000க்கும் இப்போ இருக்கிற 25,100க்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ப்ரீவியஸாக இருந்த 25,000 இருக்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு க்ரீனில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இன்னமும் வந்து க்ரீன் வர கிடையாது. 25,100 நிஃப்டி வந்துருச்சு. ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் அவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் இன்னமும் வந்து அதெல்லாம் எந்திரிக்கவே இல்லை. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஃபார்மா வச்சு ஒரு நாள் மார்க்கெட் ஏறுது, ஆட்டோ ஸ்டாக்ஸ் வச்சு ஒரு நாள் மார்க்கெட் ஏறிச்சு, அதுக்கு அடுத்ததாக வந்து ரிலையன்ஸ் வச்சு ஒரு நாள் மார்க்கெட் ஏறிச்சு. இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு எல்லாமே வந்து கலவையாக இதுவரையும் ஏற கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. 24,315 வந்து 25,100 வரையும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, இம்பார்ட்டன்ட் நியூஸு, ஈவெண்ட்ஸு இதெல்லாமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது நாஸ்டாக் வந்து எஸ்டர்டே வந்து 1.46% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. S&P 500 0.5%, டோ ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஜாப்பனீஸ் நிக்கி 0.5% டவுனில் போயிருக்குது. அதே மாதிரி ஹேங்செங் இண்டெக்ஸ் 0.15% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி காலையிலேருந்து க்ரீனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டுச்சு, ஒரு 20-30 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 25,080 to 25,140, தென் 25,100லேயே அரைன்னு அரைச்சி தள்ளிவிட்டாங்க இன்னைக்கு மார்க்கெட்டை. ஓகேங்களா? ஸோ இந்த வலாட்டிலிட்டிலாம் எங்கே தான் போச்சு அப்படின்னு தெரியல. இந்த ஜானே ஸ்ட்ரீட் மார்க்கெட் விட்டு வெளியே போனாங்க, மறுபடியும் அவங்க உள்ள வந்துட்டு தான் சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து ஆக்டிவாக இல்லை. மற்ற எஃப்ஐஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து அப்படியே ஆக்டிவாக இல்லாமல் அப்படியே சும்மா ஏதோ ஷேர் மார்க்கெட்டு டெய்லி நடக்குது அப்படிங்கிற ஒரு பேர் வழி தான் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸ்டாக் வைஸ் ஆகட்டும், இண்டெக்ஸ் வைஸ் ஆகட்டும், ஆப்ஷன் ரைட்டர்ஸுங்களுக்கு தான் இது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் அது முன்னாடி குறைவாக தான் இருக்குது. ஒரு சடனாக ஒரு 30 பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா அது ட்ரிகர் ஆகிடும். அதனால் வந்து அந்த ஸ்விங் இருந்தால் மட்டும்தான் வந்து ஆப்ஷன் பையருங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டைமாக இருக்கும். ஸ்விங்கே இல்லை இந்த லாஸ்ட் ஒரு மோர் தென் 1 மந்த்தாகவே. ஓகேங்களா? ஏதோ ஒரு நாளைக்கு மட்டும்தான் வந்து ஸ்விங் வருது. ஓகே, இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 142 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. 82,000 வந்து செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 33 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. 25,083 வந்து செட்டில் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஃபார்மா இண்டெக்ஸ் 1%, இண்டெக்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருது. ஆட்டோ அண்ட் எஃப்எம்சிஜி 0.5% ஈச் டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருது. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ருபி இன்னைக்கு வந்து 87.27 வந்துருக்குது. அகைன் 20 பைசா வந்து டிப்ரிசியேஷன் இருக்குது எஸ்டர்டே க்ளோஸ்க்கு. இன்னைக்கும் இன்னைக்கு வந்து லைவ் மார்க்கெட்லேயே வந்து செபியோடைய சேர்பர்சன், அந்த சேர்மேன் வந்து டுகின் பாண்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. நாங்கள் வந்து வீக்லி எக்ஸ்பிரிலாம் ரிமூவ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு உண்டான ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் வந்து நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம். ஒன்லி மந்த்லி எக்ஸ்பிரி மட்டும் தான் கொண்டுட்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிறாரு. ஸோ இது வந்து பிக் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் புரோக்கிங் கம்பெனி அண்ட் எக்ஸ்சேஞ்சு. ஆனால் அவர் சொன்னதுலேயே இன்னொரு சொல்லிக்கிறாரு, எக்ஸ்சேஞ்சு தான் வந்து வீக்லி ஆப்ஷனே வந்து ரிமூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாரு. ஓகேங்களா? பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். மந்த்லி ஆப்ஷன் மட்டும் இருக்க மாதிரி. அதாவது இது வந்து எப்போ இருந்துச்சு அப்படின்னா 2015க்கு முன்னாடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2015-16 தான் வந்து வீக்லி ஆப்ஷன் போட்டிருந்தாங்க. 2015க்கு முன்னாடி எப்படி மந்த்லி ஆப்ஷன் மட்டும் இருந்துச்சா அது மாதிரி தான் இப்போ இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதுக்கடுத்த முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து ஒரு நியூஸ் வரும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து மணி கண்ட்ரோல் ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதாவது இண்டெக்ஸில் மேக்ஸ் ஹெல்த் கேர் அண்ட் இண்டிகோ வந்து ஆட் பண்ண போகிறதாகவும், இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் ஹீரோ மோட்டார் கார்ப் இது ரெண்டையும் வந்து நிஃப்டி 50 வந்து தோக்கிறதாகவும் நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து யார் சொல்லிக்கிறாங்கன்னா, நூவமா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நாளைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வரும். இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா செப்டம்பர் 29 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து தான் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு.
அவர் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, வி ஆர் நாட் த பிக்கஸ்ட் பர்ச்சேசர் ஆஃப் ரஷ்யன் ஆயில், தட் இஸ் சைனா. அதுக்கப்புறமா வந்து வி ஆர் நாட் த பிக்கஸ்ட் பர்ச்சேசர் ஆஃப் எல்என்ஜி, தட் இஸ் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எங்களுக்கு இதுக்கு 50% டேரிஃப் யூஎஸ் போட்டாங்க அப்படின்னு தெரியல. ரஷ்யாவிலேருந்து அதிகமாக ஆயில் வாங்குறது சைனா, அதுக்கடுத்து வந்து ரஷ்யாகிட்ட இருந்து எல்என்ஜி அதிகமாக வாங்குறது யூரோப்பியன் யூனியன். பட் இந்த சைனாவுக்கு வந்து டேரிஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனுக்கும் வந்து டேரிஃப் வந்து ஸ்மால் டேரிஃப் போட்டிருக்கிறாரு. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ டேரிஃப் அப்படிங்கிற மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர். அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு வந்து விக்ரம் சோலார் அதனுடைய ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதனுடைய எப்படி வந்து லாட்ரியில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீட்டைல் ட்ரேடருக்கு 6 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஐபிஓ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துருக்குது. அதுக்கடுத்து வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய ப்ரொமோட்டர் சுனிதா ரெட்டி வந்து 1.25% ஸ்டேக் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஷேரை வந்து செல் பண்ணுறாங்க. 1395 கோடி ரூபாய்க்கு அதனுடைய ஒர்த்து 7,747 பெர் ஷேருக்கு. அதாவது இன்னைக்கு க்ளோஸ் ஆனது ரேட்டுக்கு வந்து பார்க்கும்போது நியர்லி வந்து 2% டவுனில் வந்து, அதாவது டிஸ்கவுண்ட் வந்து செல் பண்ணுறாங்க. விஇடிஎல் வேதாந்தா செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது எவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா 16 rupees பெர் ஷேருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த வேதாந்தா ஷேர்ஸ் வந்து நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிவிடெண்ட்லேயே அந்த ஷேர் ப்ரைஸ் வந்துருக்கும். இப்போ வந்து அந்த ஷேர் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஓகேவா? இதை பற்றி நான் ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு வருஷமா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். எப்போ அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு டிவிடெண்ட் வேணுமா அப்படிங்கிற ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் வந்து வேதாந்தா ஸ்டாக் வரும். இந்த ஸ்டாக் மட்டும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, நான் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வாங்கியிருந்தா கூட இன்னைக்கு வந்து அந்த ஷேர் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஏன்னா அவங்க வந்து வருஷத்துக்கு 4-5 தடவை இன்ட்ரீம் டிவிடெண்ட்னு கொடுத்துட்றாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்றாங்க. அதாவது லாஸ்ட் ஃபினான்ஷியலில் கூட வந்து பார்க்கும்போது 99 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்தா வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் வந்து நம்ம இந்தியாவுக்கு இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வராரு அப்படின்ட்டு ரஷ்யனுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இல்லை. ஃப்ரைடே மார்னிங் 5 o'clock ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷனுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறது 3.3%. இப்போ எக்ஸ்பெக்டேஷனும் வந்து 3.3%. அதுக்கடுத்து வந்து ஃப்ரைடே ஈவினிங் 7:30 PM ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் பவுலுடைய ஸ்பீச் இருக்குது. எஸ்டர்டே கூட நம்ம ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிறாருன்னா, ஃபெட்ல இருக்கிற ஒரு கவர்னர் குக் அப்படிங்கிறவர் வந்து அட்டாக் பண்ணிக்கிறாரு. நீ வந்து ரிசைன் பண்ணுறியா இல்லை நான் உங்களை தூக்கி வெளியே போட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஸோ நாளைக்கு வந்து ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் பவுலுடைய ஸ்பீச் இருக்குது. அந்த ஸ்பீச் என்ன கொடுக்குறாருங்கிறத வந்து வாட்ச் பண்ணணும். இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் தான் ஏறிக்குது, போர்ட்ஃபோலியோ ஒன்றும் ஏறின மாதிரி தெரியல. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவலில் வந்து நான் சேஞ்ச் பண்ண விரும்பல. 25,200 to 250 தான். அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போனால் ஃபர்தராக நல்லாயிருக்கும். இதில் இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னா, இப்போ வந்து 6th கன்சிக்யூட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து கையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னா 25,000ங்கிறது இமீடியட் சப்போர்ட். அதுக்கப்புறமா வந்து 24,850ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. நாளைக்கு வந்து ஃப்ரைடே. யூஸ்வலாகவே வந்து ஃப்ரைடேனாவே நம்ம மார்க்கெட்டுக்கு ஆகாது. நாளைக்கு எப்படி க்ளோஸ் ஆகுதோ தெரியல. அதாவது மாதத்துக்கு 5 ஃப்ரைடே இல்லை 4 ஃப்ரைடே வருது அப்படின்னா 3 ஃப்ரைடே வந்து வச்சு செஞ்சிடுறாங்க. ஒரே ஒரு ஃப்ரைடே மட்டும் தான் மார்க்கெட் ஏறுது. ஓகேங்களா? ஓகே, ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு இன்னைக்கு, அதாவது ஆஃப்டர் 2:30 மேலே தான் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. அது வந்து காலையில் என்னுடைய கிளைண்ட்டுங்களுக்கு கொடுத்துருந்தேன். 2:30 மேலே தான் பிரேக் அவுட் ஆச்சு. அந்த ஸ்டாக் என்ன, நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆயிடுது. அதாவது இந்த வருஷம் ஃபர்ஸ்ட்ல, அதாவது January 2 அன்னைக்கு வந்துருக்கிற ஹை வந்து 162 rupees வந்துருக்குது. அதுக்கு அடுத்ததான் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு 120 rupees நியர்லி வந்துட்டு இப்போ வந்து அகைன் வந்து அந்த லெவல் வந்து பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 200 rupees வரை போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. பிரேக் அவுட் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஓகே, இந்த ஸ்டாக் இப்போ வாங்கினோம் அப்படின்னா என்ன லெவல் ஸ்டாப் லாஸாக வைக்கணும் அப்படின்னா ரீசெண்ட் லோ தான், அதாவது 140 rupeesங்கிறது
ஸ்டாப் லாஸாக வச்சு ஹோல்டு பண்ணலாம். 220 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நாங்கள் வந்து அந்த லெவலை வந்து சேஞ்ச் பண்ண விரும்புன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இந்த லெவல் தான் 25,200 to 250. ஸோ இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டுமே வந்து ஃபர்தராக வந்து நல்லா இருக்கும். ஒருவேளை இந்த லெவலுக்கு மேலே போகாத இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இமீடியட் சப்போர்ட் 25,000, அதுக்கப்புறமா வந்து 24,950 இன்ட்ராடே சப்போர்ட். ஓகேங்களா, இதை வந்து வாட்ச் பண்ணிங்க. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 56,200. 56,200க்கு மேலே போனால் 56,400 சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 55,600. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 55,350. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.